சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் 48 நாள் விரதத்தின் இன்று 29வது நாள். இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக உயர்ந்த, மிக ஆழமான தெய்வீக தத்துவம் தத்துவமசி. சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தரும் முதலில் படிக்கும் வாசகம் இதுதான். தத்துவமசி, நீ என்னை எப்படி நினைக்கிறாயோ அதுவாக இருக்கிறாய். ஐயப்பன் இங்கே ஒரு தெய்வமாக மட்டும் இல்லை. அவர் உன்னுள் உறைந்துள்ள பரம்பொருளின் நினைவூட்டல். நீ கடவுளை தேடி மலைகளையும் காடுகளையும் தாண்டி வந்தாய். ஆனால் ஐயப்பன் சொல்லும் உண்மை என்ன தெரியுமா? நீ தேடும் இறைவன் உன்னுள் தான் இருக்கிறான். ஆகவே பக்தர்களே, உங்கள் மனதில் உள்ள அகங்காரம், கோபம், ஆசை, பயம், பொறாமை இவையெல்லாம் மறைந்துவிட்டால் மீதமிருப்பது என்ன? அதுவே பரம்பொருள். ஐயப்பன் புலி வாகனத்தில் அமர்ந்து வருவது மனிதர்களின் காட்டு மனதை கட்டுப்படுத்திய ஒரு யோகியின் சின்னம். மனிதர்களாகிய நாம் அந்த காட்டு மனதை அடக்கிவிட்டால் நீங்கள் அனைவருமே ஐயப்பனே என்று நாம் ஐயப்பன் கூறுகின்றார். அதனால்தான் சபரிமலையில் பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை, ஆண் பெண், உயர்வு தாழ்வு என்ற ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லை. ஐயப்பன் முன்பு அனைவருமே சமம்தான். நல்ல மனதை கொண்ட நாம் அனைவருமே ஐயப்பனே. தத்துவமசி என்பது மனதளவில் நாம் சிறியவர்கள் இல்லை என்பதற்கான ஓர் தெய்வீக அறிவிப்பு. இன்று இந்த 29வது நாளில் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறரை இகழாதீர்கள். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். அனைவரையும் இறைவனாக பாருங்கள். அப்போது ஐயப்பன் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். நீங்கள் என்னை எதுவாக நினைக்கின்றீர்களோ அதுவும் நீங்களே அதுவாக இருக்கின்றீர்கள். தத்துவமசி. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்து மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.